காலங்களிலும் உண்டு. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே கிருபாசனம் என்ற ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாரம், பரிஸ்தலம், மகா பரிஸ்தலம். அங்கே கிருபாசனம் என்று ஒன்று இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிறது. ஏன் கிருபை ஆசனம் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிஸ்தலத்திலே ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே கிருபாசனம் கிருபை இருக்கிறது என்றுதானே அர்த்தமாகிறது. அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்புக்காய் பலிமுறைகளை வைத்து மனிதனை தகுதிப்படுத்தியது அந்த நியாயப்பிரமாண காலம். பலிமுறைகளை காட்டி, பலிமுறைகளை வைத்து மனிதனை தகுதிப்படுத்தியது. ஏன், எப்படி மனிதனை தகுதிப்படுத்தினார்கள்? சர்வாங்க தகன பலி, போஜன பான பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இப்படி வித்தியாசமான பலிகளை எல்லாம் காட்டி இவர்களுக்கு மனிதனை தகுதிப்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்புக்குள்ளே வளர அவனை இப்படியாய் செய்தார்களே. காரணம் என்ன? தேவனுடைய கிருபை. இவன் வீழ்ந்து போகக்கூடாது, இவன் பாவத்திலே போய்விடக்கூடாது. கிருபையாய் அவனை தூக்கி விடுகிறார் தேவன். சர்வாங்க தகன பலி என்பது நம்முடைய சரீரம் தகனிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தகனிக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும். தெய்வீகம் நமக்குள்ளே விளங்க வேண்டும். அதுதான் சர்வாங்க தகன பலி. போஜன பான பலி, நீ என்ன சாப்பிடுற, என்ன குடிக்கிற, இதற்காக என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிற, இப்ப நம்ம சம்பாதிச்சு வருமானம் எல்லாம் வருது பத்தியலா, இதை எல்லாவற்றையுமே நீ சர்வாங்க தகன பலியிலே கொண்டு போய் போட வேண்டும். உன்னுடைய சம்பாத்தியத்தையே கொண்டு போய் அங்க போய் போடணும். அதான் போஜன பலி, பானபலி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பலி, இதற்கு அடையாளமாய்த்தான் நம்ம அப்பமும் ரசமும் இப்பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். சமாதானம், தேவனோடு சமாதானம், உலகத்து மக்களோடு சமாதானம், சமாதான பலி. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. ஒரு மனிதனுக்கு விரோதமாய் தவறு செய்து விட்டால் அதற்கு ஒரு பலி, தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்து விட்டால் அதற்கு ஒரு பலி. இப்படியாய் பலி செலுத்தி கிருபையாய் இஸ்ரவேல் மக்களை தேவன் தனக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர்களை உயர்த்துகிறார். அவர்களை நீதிவான் லெவல்லே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடைக்கல பட்டணத்தை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். அடைக்கல பட்டணத்தை யோர்தான் நதிக்கரத்திலே அப்புறத்திலும் இருக்கிறது, இப்புறத்திலும் இருக்கிறது அடைக்கல பட்டணங்கள். ஏன் அடைக்கல பட்டணத்தை உருவாக்கினார்? அதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் கிருபையாய் இவர்கள் அங்கே போய் தஞ்சம் அடைந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்தவன் கிருபையாய் தஞ்சம் அடைந்து கொள்வதற்காக அடைக்கல பட்டணத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். கிருபை நியாயப்பிரமாண காலத்தில் இல்லாதிருந்தால், அதுக்கு முன்னால ஒரு காரியம் சொல்லணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாண காலம். அதனால தான் அவர் விருத்த சேதனம் பண்ணாரு. நியாயப்பிரமாண காலம், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். அதனாலதான் ஓய்வு நாளை ஆசரித்தார். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். அவர் நியாயப்பிரமாண காலத்துல இருந்த பொழுது ஒரு விபச்சார ஸ்திரியை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது எல்லாரும் குற்றவாளிகள் எல்லாம் போயிட்டான். அந்த ஸ்திரியும் இயேசுவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் தான் நிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பாவத்தை மன்னிக்கிற உணர்வோடு சொல்லுகிறார், ஸ்திரியே போ, இனி பாவம் செய்யாதே. நியாயப்பிரமாண காலத்தில் கூட கிருபையாய் மன்னிப்பு கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய கிரியைகளை தேவன் தகுதிப்படுத்துகிறார். உயர உயர இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆக நியாயப்பிரமாண காலத்திலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையை வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய அர்த்தம் தான் என்ன? கிருபையும் சத்தியமும் இயேசுவால் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் தான் என்ன என்று பலர் கேட்கலாம். நானும் கூட ஒரு காலத்தில் அப்படித்தானே கேட்டவன். இயேசுவுக்கு முன்னும் கிருபை இருந்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுவுக்கு முன்னும் கிருபை இருந்தது, சத்தியம் இருந்தது, வார்த்தை இருந்தது, வசனம் இருந்தது,
கட்டளை இருந்தது, பிரமாணம் இருந்தது, சட்டம் இருந்தது, இயேசுவுக்கு முன்னாலையும் இருந்தது. தாழ்மையும் கீழ்ப்படிதலும் அந்த பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்லாதனாலே கிருபையை அவர்களால் அறிய முடியவில்லை, புரிய முடியவில்லை. இந்த காரியத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செய்து உங்களுடைய இதயத்திலே இதை பதிந்து கொள்ளுங்கள். தாழ்மை கீழ்ப்படிதல் அந்த மக்களுக்கு இல்லாதனாலே கிருபையை, தாழ்மையும் கீழ்ப்படிதல் இருந்தால் தானே கிருபை வரும். தேவ கிருபையை அவர்கள் அறிய முடியவில்லை, புரிய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. அவர்கள் எல்லாருமே வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள். யசூரன் கொழுத்து போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அவர்கள் எல்லாரும் வித்தியாசமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் எபிரேயர் 11 வந்த பழைய ஏற்பாட்டுக்கார மக்கள் எல்லாருமே, அதற்கு முற்பட்ட மக்கள் எல்லாருமே கிருபை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர்களால் அறியாத, புரியாத, அவர்கள் அனுபவிக்க முடியாத அந்த கிருபையையும் சத்தியத்தையும் விளக்கி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. விளக்கமாய் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. கிருபை அதனாலே எல்லோராலும் உணரப்பட்டது, அறியப்பட்டது. இன்றைக்கு நீயும் நானும் கிருபையை பற்றி உணர்ந்து இந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவாலே கிருபையும் சத்தியமும் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இவர் புதுசா கொண்டு வந்து சொல்லல, ஏற்கனவே இருந்ததை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியது, அதனால மறைவான காரியமெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, அதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம், அதை பத்தி எல்லாம் சிந்திக்க வேண்டாம், இப்படி சொல்லி 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 திறந்திருக்கிற நம்முடைய கண்களை பிரகாசம் அடையாதபடிக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மூலமாய் கிருபையும் சத்தியமும் அறியப்பட்டது, மக்களால் புரியப்பட்டது, அனுபவிக்கப்பட்டது. அதைத்தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆக மறைபொருளாய் இருந்தது அந்த காலத்து மக்களுக்கு. ஏனென்றால் அவர்களிடத்தில் கீழ்ப்படிதல் இல்லை, தாழ்மை இல்லை. அதனால் கிருபையை பற்றி புரியவில்லை, சத்தியத்தை பற்றி அவர்கள் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. இதனாலே நான் சொல்லுகிறது மெஜாரிட்டி இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிலே இருந்த உத்தமர்கள், நல்லவர்கள், அதிலே உள்ளவர்கள் தான் எபிரேயர் 11 இருக்கிறார்கள். ரைட். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளியாக்கப்பட்டிருக்கிறது எல்லா மறைபொருளும் சத்தியங்களும். அதனால இவர் மூலமாய் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று லூக்கா 12:2 சொல்லுகிறது. நம் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு மாத்திரம் கிருபை கொடுப்பதில்லை, நியாயப்பிரமாணக்காரர்களுக்கு மாத்திரம் கிருபை கொடுப்பதில்லை, நமக்கு மாத்திரம் கிருபை கொடுக்கிறார் என்றால் இவர் என்ன பட்சபாதம் உள்ளவரா? இல்லவே இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. அவர் எல்லாருக்கும் தேவன். ஆமென். ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கிருபையை பற்றி சரியாய் புரியாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5